கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38-42 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு பிரியமானவ தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் வீடுகள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் நன்மை செய்கிறாராகவே சுற்றித் திரிந்தார். அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அவருடைய செயல்பாட கூட ஒரு நாமமா அவர் சொல்லுவோம் அவர் நன்மை செய்கிறாராகவே சுற்றித் திரிந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல, தன்னுடைய பிள்ளைகள் மேல அவருக்கு அதிக அன்பு உண்டு. அதனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் அவர் ஒரு இடத்துக்கு போன உடனே பிரயாணப்படுறாரு, ஒரு கிராமத்தை சந்திக்கிறாரு. அந்த கிராமத்தில் அநேக இடத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து அவங்க இயேசு சொல்லியிருக்கிறாரு. ஆனா மார்த்தாள் எனப்பட்ட சகோதரி மாத்திரம் இயேசுவை என்ன பண்ணுவாங்க, இன்வைட் பண்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்ம யாவருக்குமே இருக்க வேண்டும். நம்ம ட்ராக்ஸை கொடுக்குறோம், இடத்துக்கு போய் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு கொடுக்குறோம். அவங்க சொல்லுவாங்க, இது வெளிநாட்டு தெய்வம்பா, மத பிரச்சாரம் பண்றியாப்பா. இப்படிதான் பலர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. உடனடியாக நம்மளை என்ன பண்ணுவாங்க, புறக்கணிப்பாங்க. நம்ம அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம எடுத்து போடுற மாதிரி அவங்க நம்மளை பார்க்குறாங்க. இயேசுவை கூட அப்படிதான், அவருடைய பிறப்பை குறித்து தவறாக பேசுறது, அவருடைய தனிமையை குறித்து தவறாக பேசுறது, அவருடைய ஊழியத்தை குறித்து ஏராளமாக பேசுறது. ஆனாலும் இயேசு இந்த பூமியில நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, வேதாமத்தை வாசிக்கும் போது அவருடைய அன்பு நமக்கு தெரியும், அவருடைய இரக்கம் நமக்கு புரிய வரும், அவருடைய அர்ப்பணிப்பு நம்மளால உணர முடியும். இந்த உலகத்திற்கு அவர் வந்த நோக்கத்தை நம்மளால சரியாய் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட, அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு பார்வை, அது தேவனால கொடுக்கப்பட வேண்டியதாக ஒன்று இருக்கு. தேவ ஆவியினால அது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுடையவாக, மகளாக, சகோதரியாக இந்த மார்த்தாள் இயேசுனுடைய வருகையை மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவை அன்போடு ஏற்றுக்கொண்டு உபசரிக்க ஆசைப்படுறாங்க மார்த்தாள். அதை குறித்து அந்த இரு சகோதரிக்கும் வாக்குவாதம் வருது. இயேசுவை எப்படி மகிமைப்படுத்தணும், இயேசுவை எந்த வகையில் மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி இவங்க இருவருக்குமே ரொம்ப அதிக ஒரு போட்டி வருது. அந்த போட்டி அந்த இடத்துல நமக்கு காண்பிக்கப்படுது. நம்ம சொல்கிறோம், நீயா நானா என்ற ஒரு போட்டி, ஒரு விவாதத்தை வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தலைப்பை வச்சு பேசி இந்த சமூகத்துடைய நிலைப்பாடை எந்த சூழ்நிலையில் போகுதுன்னு பார்க்குற மாதிரி இங்கே ஒரு விதமான ஒரு போட்டியை நம்ம பார்க்குறோம். இந்த போட்டியினுடைய உள்ளர்த்தத்தை இயேசு அழகாக நமக்கு எடுத்துரைத்து காண்பிக்கிறார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் மரியாளுக்கு. அவருடைய பாதத்தடியில் உட்கார்ந்து அவர் போதனை கேட்கக்கூடிய அது நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அவள் ஏற்படுத்தி கொண்டாள். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சந்தர்ப்ப உடையவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நான் போதித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு
விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்க? இது தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு தருணம். இந்த தருணத்தை நம்ம பயன்படுத்துகிற பொழுது தேவன் உண்மையாகவே நம்மில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல இயேசு மகிமைப்படுறாங்க. மார்த்தாளுடைய மரியாளுடைய செயல்பாட்டை பார்த்து மகிமைப்படுறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த இருவருக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல்ல பெரிய ஒரு 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 கிளர்ச்சி, ஒரு போராட்டமே வெடிக்குது. என்ன அப்படின்னா, மார்த்தாளே பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தமடைவதே அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அப்ப பாருங்க, நல்ல அருமையான ஒரு சமூகம், தேவ சமூகம், ஒரு குட்டி பரலோகமே அந்த இடத்துல இருக்குது. கடவுள் பக்கத்துல ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை, இருவரும் அந்த இடத்துல கடவுளை எப்படியெல்லாம் இந்த உலகம் எப்படி பரலோகம் எப்படி அவருடைய திட்டம் என்று சொல்லி இருவருமே கடவுள் போதனை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஆனா அவனுடைய சகோதரி மார்த்தாள் ரொம்ப கோவப்பட்டு வந்து தேவ சமூகத்துல, உங்களுக்கு கவலை இல்லையா? என்னுடைய பிரயாசத்தை பார்க்க உங்களுக்கு கவலை இல்லையா? என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலையா? நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை நான் எப்படியெல்லாம் செலுத்துகிறேன் பார்த்தீங்களா? என்னுடைய வேலை பாடு எப்படிப்பட்டதாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் மரியாள் உங்களுடைய அருகாமையில் இருந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் அவரோடு பேசி கொண்டிருக்கிற. என்னுடைய வேலைப்பாடு, என்னுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, எனக்கு உதவி செய்ய நீங்கள் அவளை அனுப்பிவிடு என்று சொல்லி கேட்குற பொழுது இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு. இயேசு அவளுக்கு பிரதிவிதமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, இருவருக்கும் நடைபெறுகிற அந்த போட்டியில யார் வென்றது என்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல போட்டி அல்ல, இந்த இடத்துல நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து வழங்கலை, மாறாக அவருடைய வாழ்வில ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்கப்படுகிறது. மார்த்தாளுடைய வாழ்வில ஒரு காரியம் நமக்கு காண்பிக்கப்படுது, மரியாளுடைய வாழ்வில ஒரு காரியம் நமக்கு காண்பிக்கப்படுது. மார்த்தாள் அநேக காரியங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. மரியாள், எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும், என்னால எதுவும் செய்ய முடியாது. பாருங்க, மார்த்தாள் நியாயப்பிரமாணத்தை பார்க்கிறோம், மரியாளை கிருபையின் பிரமாணமா நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உட்கார்ற ஒரு காலத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். கவலைப்பட்டு பிரயாசப்படுகிற காலத்தை இயேசு எடுத்துக்கொண்டார், சிலுவையிலே எடுத்து வைத்தார். நம்ம படுகிற பிரயாசத்தை, நம் படுகிற கவலையும் இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார், நம்மை அவருடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இதுதான் இந்த நிகழ்ச்சியில, இந்த பகுதியில் கடவுள் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு காரியம், பெரிய ஒரு ஆச்சரியம். இதை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவரை எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை துதிப்பது தான் நம்முடைய வேலை. அந்த பரலோகத்தில் கேருவின் மதிலும் சேராவின் மதிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவருடைய நாமத்தை சொல்லி துதித்தார்களே, அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட காரியத்தை நம்ம ஒரு அற்பமாக நினைக்கிறோம். ஒரு சண்டே சர்வீஸை நம்ம கடந்து வருவதற்கு நம்ம அதிக கவலையாய் மார்த்தாளை போல கவலைப்படுறோம். எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்முடைய யோசிக்கிறோம். ஆலயத்தை தவிர்க்கிறோம், தேவ சமூகத்தை தவிர்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களை, மரியாளை போல கர்த்தரோட சமூகத்தில் உட்காரும்படி அவர் சிலுவையிலே நமக்கான எல்லா வேலைப்பாடுகளும் செய்து முடித்தார். ஆனால் நாம் மார்த்தாளை போல
உலக காரியங்களுக்காக பிரமாணத்தை தேடி நான் அது செய்யணும், இது செஞ்சாதான் எனக்கு பலன், அது செஞ்சாதான் பலன் சொல்லிட்டு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்க எல்லோரும் நடைப்பணம் போகிறாங்க, புனித காரியத்தை செய்கிறாங்க. அதனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இயேசு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து முடித்தார் என்பவருடைய நற்செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை மூலம் நம்மளை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.